சிலிகான் வேலி பேங்க் டெக்னாலஜி உலகத்தோட பணப்பெட்டின்னு சொல்லலாம். ஆனா மார்ச் 2023ல திடீர்னு அந்த வங்கி காணாம போச்சு. வெறும் 2 நாள்ல பல பில்லியன் டாலர் மதிப்புள்ள ஒரு வங்கி எப்படி காணாம போச்சு? வாங்க இந்த கதைக்குள்ள கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கலாம். ஏதோ சின்ன விஷயம் இல்லைங்க. 2008ல வாஷிங்டன் மியூச்சுவல் பேங்க் திவாலாச்சு இல்லையா? அதுக்கப்புறம் அமெரிக்கால நடந்த மிகப்பெரிய வங்கி வீழ்ச்சி இதுதான். யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய சம்பவம்னு. இந்த நியூஸை கேட்ட உடனே நம்ம எல்லாருக்கும் மனசுல வர்ற முத கேள்வி இதுதான். திரும்பவும் 2008 மாதிரி ஒரு பெரிய நிதி நெருக்கடி வரப்போகுதா? நாம கத்துக்கிட்ட பாடங்கள் எல்லாம் வீணா போச்சா? வாங்க இந்த கேள்விக்கான பதில தேடுவோம். சரி, முதல்ல இந்த சிலிகான் வேலி பேங்க், அதாவது எஸ்விபினா யாருன்னு புரிஞ்சுக்குவோம். ஏன்னா அவங்க மத்த வங்கிகள் மாதிரி இல்ல, ரொம்பவே வித்தியாசமானவங்க. அவங்களோட அந்த தனித்துவம் தான் அவங்களுக்கு பலமாவும் இருந்துச்சு. கடைசியில அதுவே அவங்க வீழ்ச்சிக்கு காரணமாவும் அமைஞ்சிருச்சு. 1993ல கலிஃபோர்னியால ஆரம்பிச்சப்போ இவங்களோட ஃபோக்கஸ் ரியல் எஸ்டேட்ல தான் இருந்துச்சு. ஆனா போக போக டெக் ஸ்டார்ட் அப்க்கு கடன் கொடுக்கற, அவங்க பணத்தை வச்சுக்கிற ஒரு ஸ்பெஷல் வங்கியா மாறிட்டாங்க. 2022 வாக்குல பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட 16வது பெரிய வங்கியா வளர்ந்து நிக்கறாங்க. இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ஒரே துறையில அதிகமா முதலீடு பண்றது எவ்வளவு ஆபத்துன்னு அவங்க முன்னாடியே ஒரு பாடம் கத்துக்கிட்டாங்க. 1992ல ரியல் எஸ்டேட் சரிஞ்சக்கோ அவங்களுக்கு $2.2 மில்லியன் நஷ்டம். அப்போ நாம முதலீடுகளை பல்வகைப்படுத்தணும்னு முடிவு பண்ணாங்க. ஆனா அந்த பாடம் காலப்போக்குல காத்துல பறந்துடுச்சு போல. இப்ப இந்த சார்ட்ட பாருங்க. ஒரே கூடையில எல்லா முட்டைனும் வச்ச கதை தான் இது. அவங்களோட வாடிக்கையாளர்கள்ல கிட்டத்தட்ட 85% பேர் டெக்னாலஜி மற்றும் வெஞ்சர் கேபிட்டல் துறையை சேர்ந்தவங்க. அதாவது ஒரே ஒரு துறை மேல முழுசா சாஞ்சிருந்தாங்க. இது எவ்ளோ பெரிய ரிஸ்க் தெரியுமா? அடுத்ததா கொரோனா பெருந்தொற்று எப்படி ஒரு பெரிய பணவெள்ளத்தை உருவாக்கி இந்த பேங்க் மூழ்கிறதுக்கு ஒரு அடித்தளத்தை அமைச்சதுன்னு பாப்போம். சில சமயம் அதிகமா பணம் வரதும் ஒரு பெரிய பிரச்சனையா மாறிடும். $330 பில்லியன். யோசிச்சு பாருங்க. 2021ல மட்டும் அமெரிக்க ஸ்டார்ட் அப் கம்பெனிங்க திரட்டின பணம் இது. இந்த பணத்துல பெரும் பகுதி நேரா எங்க வந்துச்சு தெரியுமா? நம்ம எஸ்விபி வங்கிக்கு தான். இவ்ளோ பெரிய பணத்தை அவங்க இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல. எஸ்விபிக்குள்ள வந்த பணத்தோட வேகம் எவ்வளவு அசாதாரணமானதுன்னு பாருங்க. ஜேபி மார்கன் சேஸ் மாதிரி பெரிய வங்கிகள்ல டெபாசிட் வளர்ச்சி 24% இருக்கும்போது எஸ்விபில மட்டும் அது 100% அதிகரிச்சிருக்கு. இது அவங்க மேல ஒரு பெரிய அழுத்தத்தை உருவாக்குச்சு. திடீர்னு வந்த இந்த பண வெள்ளத்தை என்ன பண்றதுன்னு தெரியாம வங்கி ஒரு ரொம்ப பாதுகாப்பான முடிவெடுத்ததா நினைச்சாங்க. அந்த பணத்தெல்லாம் நீண்ட கால அரசாங்க பத்திரங்கள்ல முதலீடு செஞ்சாங்க. பொதுவா இது ஒரு ஆபத்தே இல்லாத முதலீடு தான். ஆனா அவங்க தேர்ந்தெடுத்த நேரம் சரியில்லை. சரி, இப்போதான் நம்ம கதையோட மைய பகுதிக்கு வரோம். எப்படி ஒரு சரியான புயல் மாதிரி ஒரு இரட்டை நிதி தாக்குதல் இந்த வங்கிய ஒரு பொறிக்குள்ள சிக்க வச்சதுன்னு பாப்போம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி. முதல்ல உலக அளவுல பணவீக்கம் அதிகமாகுது. அதை கட்டுப்படுத்த அமெரிக்க அரசாங்கம் வட்டி விகிதத்தை உயர்த்துது. கடைசியா இந்த வட்டி விகித உயர்வு தான் எஸ்விபிக்கு ஒரு இரட்டை நெருக்கடிய உருவாக்குது. அப்போ இந்த டபுள் ஸ்குவீஸ்னா என்னன்னு பாப்போம். இது வங்கிய 2 பக்கத்துல இருந்தும் தாக்குச்சு. ஒரு பக்கம் வட்டி விகிதம் ஏறினதால இவங்க முதலீடு செஞ்சிருந்த பழைய பாண்டுகளோட மதிப்பு சரசரன்னு குறைஞ்சிடுச்சு. இன்னொரு பக்கம் அவங்க வாடிக்கையாளர்களான ஸ்டார்ட் அப் கம்பெனிங்க அவங்க செலவுக்காக பணத்தை பேங்க்ல இருந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 2 பக்கமும் மாட்டிட்டாங்க. வாடிக்கையாளர்கள் பணத்தை கேட்டப்போ அதை கொடுக்கறதுக்காக எஸ்விபி அவங்க கிட்ட இருந்த பாண்டுகளை விற்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டாங்க. அப்படி வித்தப்போ அவங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டம் எவ்வளவு தெரியுமா? $1.8 பில்லியன். இதுதான் டிஜிட்டல் யுகத்தோட பேங்க் ரன். எல்லாம் எவ்வளவு வேகமா நடந்துச்சு பாருங்க. வெறும் 48 மணி நேரத்துல ஒரு பெரிய வங்கி சரிஞ்சிடுச்சு. அவங்க நஷ்டத்தை அறிவிச்சதும் நியூஸ் காட்டு தீ மாதிரி பரவி எல்லாரும் அவங்க பணத்தை எடுக்க ஓடுனாங்க. 2 நாள்ல ஆட்டம் முடிஞ்சது. சரி, இப்போ நாம ஆரம்பிச்ச இடத்துக்கே வருவோம். இது வரலாறு திரும்பவும் நடக்குதா? இது இன்னொரு 2008 நெருக்கடியா? இந்த வீழ்ச்சியோட பின்விளைவுகளை புரிஞ்சுக்கிட்டாதான் இதுக்கு பதில் சொல்ல முடியும். இந்த தடவை அரசாங்கம் ரொம்ப வேகமா செயல்பட்டாங்க. உடனே எஃப்டிஐசி, அதாவது ஃபெடரல் டெபாசிட் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் வங்கிய கையில் எடுத்தாங்க. எல்லா டெபாசிட்டர்களோட பணமும் பாதுகாப்பா இருக்குன்னு உறுதியளிச்சாங்க. இதனால ஒரு பெரிய பீதி தவிர்க்கப்பட்டது. வாங்க இந்த 2 நிகழ்மையும் ஒப்பிட்டு பார்ப்போம். 2008 நெருக்கடிங்கிறது வீடு வாங்குறக்கு கண்மூடித்தனமா கொடுத்த கடன்களால மொத்த நிதி அமைப்பும் ஆட்டம் கண்ட ஒரு பெரிய பிரச்சனை. ஆனா எஸ்விபியோட சரிவு ஒரு குறிப்பிட்ட துறையில ஒரு குறிப்பிட்ட வங்கி செஞ்ச தவறான இடர் மேலாண்மையால ஏற்பட்டது. சோ நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா,
எஸ்விபியோட வீழ்ச்சி ஒரு தீவிரமான விஷயம்தான், சந்தேகமே இல்ல. ஆனா இது 2008 மாதிரி ஒரு சிஸ்டமிக் கிரைசிஸ், அதாவது மொத்த அமைப்பையும் பாதிக்கிற நெருக்கடி இல்ல. இது ஒரு குறிப்பிட்ட வங்கியோட பிரச்சனை. ஆனா இந்த நிகழ்வு நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கத்துக் கொடுக்குது. நம்ம ரொம்ப பாதுகாப்பானதுன்னு நினைக்கிற முதலீடுகள் கூட சூழ்நிலைகள் மாறும்போது எவ்வளவு பலவீனமா இருக்கலாம்னு இது காட்டுது இல்லையா? இது நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி.